லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. நாடு முழுவதும் உலக நாடுகள் அனைத்துமே எப்ஸ்டீன் ஜெஃப்ரி அவருடைய அந்த ஃபைல் தான் லீக் ஆகிருக்குது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த உலக தலைவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் லீக் ஆகிருக்குண்ணா. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறது வெறுமனே சாதாரண பேர் அல்ல. ஒரு புரோக்கர், ஒரு பெண் புரோக்கர்னு கூட கொஞ்சம் உயர்வான சொல் போல இருக்குது. குழந்தைகளை வைத்து உலகத் தலைவர்களை வசியப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நபர். அந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணதுக்கப்புறம் அவர் 2019 சிறைக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே மறைமுகமாக நடக்குது. அந்த நபரை இஸ்ரேலுடைய மொசாட்டோடைய ஆள் அல்லது இஸ்ரேலுடைய உளவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது லோக்கலில் இருக்கிற ஏதாவது இந்த மாதிரி சின்ன தலைவர்கள் அப்படி இப்படின்னு அவன் பிம்பு வேலை பார்க்கல. அவன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற பல பெருந்தலைகளை அந்த காலத்திலே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான். அப்படிங்கிற புகைப்படங்கள் நம்ம யாரையுமே நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா வர்ற புகைப்படங்கள் அடிப்படையில் பார்க்குது. அதில் அமெரிக்க அதிபராக இருக்கிற ட்ரம்ப்பு அவருடைய பெயர் அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அவர் அமெரிக்கனுடைய அதிபர் இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேன். அவரும் நடிகர், பிஸ்னஸ் மேனு, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. அது இல்லாமல் அவருக்கு இது சகஜமானது தான். அவருடைய இதை பழைய வரலாறு எடுத்தால் ட்ரம்ப் இந்த மாதிரி போகிற பிள்ளைகள் பின்னாடி தட்டி விட்டுறதுல ஆரம்பிச்சு நிறைய பாலியல் விவகாரங்கள்லாம் சிக்கி வழக்கம் இருக்கு. அவர் நஷ்டம் கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த மாதிரியான கேரக்டர் தான். அதனால அவருக்கு இது ஒன்றும் பெரிய இதாக தெரியல. ஆனால் இது வழக்கமான ஒரு பெண் பாலியல் தொடர்பான புகார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதில் ஏன் நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சி கிடைக்குது அப்படின்னா, இதுக்கு இந்த விவகாரத்தில் பெண் குழந்தைங்க, ஆண் பிள்ளைங்களும் சரி, பெண் குழந்தைங்க, சிறுமிகள் இதில் சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது பெரிய அளவில் அதிர்ச்சி ஆகுது. இது ஏதோ ஸ்டிங் ஆப்ரேஷன், ஒரு பாலியல், இந்த ஹனி ட்ராப்பு அந்த மாதிரி இதுன்னா வேற. அதில் இந்த மாதிரி விழுந்தாத கூட ஏதோ ஒரு இதில் நடந்து போச்சுன்னு ஒத்துக்கலாம். ஆனால் இவர்கள் வேட்டையாடிய இதெல்லாம் குழந்தைங்க, இதை ரொம்ப மோசமாக சொல்லுவாங்க. மருத்துவ இதில் இந்த மனநோயாளிகளை மோசமான ஒரு வார்த்தைகளை குறிப்பிடுவாங்க. இந்த மாதிரியான குழந்தைகளை வன்புணர்ச்சி செய்யக்கூடியவர்களை அந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போ இதில் அதிர்ச்சி ஆகிறது நம்ம எல்லாருக்குமே இதுதான். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்த ஃபைல்ஸ் வெளியே வருது. அந்த ஃபைல்ஸ் அந்த அமெரிக்காவோட முடிய போகிறது கிடையாது. இது உலக நாடுகளில் இருக்கிற பல நிகழ்வுகளை, அரசுகளை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கான செய்திகள். அதுவும் எந்த காலத்தில் வெளியாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் இந்த சம்பவம் நடந்தது ஒரு காலகட்டம். இது அவர் சிறையில் இருந்தது, அவர் சிறையிலேயே அவர் இறந்தது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 2026 இப்போ அந்த ஃபோட்டோ 1,80,000 ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸ், இது ஆதாரங்கள்லாம் வெளியிடுறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கணும்? இல்லை, அதுதான். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்கலாம் அப்படின்னு சதி கோட்பாளர்கள் குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. இது இஸ்ரேலுடைய காய் நகர்த்தல், இந்த தீவில் கூட்டு போய் இது பண்ணுறது, அங்கே வெவ்வேறு வகையான சடங்குகள் பண்ணுறது, இந்த குழந்தைங்களோட செயற்கை பாலியல் வன்முணர்ச்சி செய்யும்போது அந்த குழந்தைங்க கதறது, வைக்கிறது, இதெல்லாம் சில மித்துகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. சின்ன பிள்ளைங்க கூட சேர்ந்தா ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேவலமான இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரியான நிறைய மூட நம்பிக்கை சார்ந்தது அல்லது அவர்கள் குழுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான ரகசிய தொடர்புகள் மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வெளிவருது. இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஆள்களை எல்லாம் உலகத் தலைவர்கள் எல்லாரையுமே அல்லது தலைவர் ஆனவர்கள் அவங்க பின்னாடி ஆக போறவங்க ஆவாங்கன்னு எப்படி தெரியாது. இல்ல, ஒருவேளை இந்த நெட்வொர்க்ல இருக்கனாலதான் இவங்க ஆனாங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வருது. எல்லாருமே அதுல வர்றாங்களே. இப்போ சம்பவம் நடக்கும்போது இவங்க எல்லாம் சாதாரண இருக்காங்க. அப்ப இந்த சடங்குக்குள்ள போன பிறகுதான் இவர்கள் எல்லாம் பெரிய ஆளா ஆக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அப்போ இது எல்லாமே யோசிக்க வேண்டியிருக்குல்ல. அப்போ இந்த இப்போ ஏன் வெளியே வருது அப்படிங்கிற காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க ஒரு வகையான பதட்டம் நிலவுது. போர் சூழக்கூடிய ஆபத்து இதாகுது. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே இஸ்ரேல் ஈரான் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்க போர்க்கப்பல் ஈரானை நெருங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கு. எந்த நேரம்னாலும் போர் நடக்கலாம். இப்போ ட்ரம்ப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டா, அவருக்கு இந்த போர் மாதிரியான அவர் கடந்த கால ஆட்சி, முந்தைய ஆட்சியிலையும் போர் மீது பெரிய அளவில் ஆர்வம் இல்லை. நான் கூட நினச்சேன், வழக்கமான அமெரிக்க அதிபர்கள் வந்தால் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு போரை நடத்தினா தான் அவங்க அப்பா நம்ம அதிபர் ஆயிடணும்,
அதிபராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சி அடைவாங்க. ட்ரம்ப் காலத்துலேயும் ட்ரம்ப்போடைய அந்த நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தா இந்த ஆளும் வந்து இதை யாழ்றையை கூட்டுவாப்ல அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அவருடைய கடந்த ஆட்சி வந்து அப்படி இல்லாமல் அது மாதிரி ஒரு காமெடி பீஸ் மாதிரி எதாவது போயிடுச்சு. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு ட்ரம்ப் சில விஷயங்களில் வந்து உடன்பட மறுக்கிறாரு அப்படிங்கிறனால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் லீக் ஆகுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அவர் நிர்பந்தப்படுத்துறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இஸ்ரேல் அதன் காரணமாக கூட இருந்தாலுமே கூட இந்த ஃபைலை செஞ்சே தப்பு தானே. உறுதியாக அது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, நீதிமன்றத்து மூலமாக வெளியே வருது தகவல். என்ன கேள்வினா, இது சதி கோட்பாடாகவே கூட இருக்கட்டும், இந்த ஃபைல்ஸை காட்டி இஸ்ரேல் மிரட்டுவதாக கூட இருக்கட்டும், ஈரான் மீது போர் தொடுக்கிறதுக்கு அமெரிக்காவை நிர்பந்தப்படுத்துறதுக்காக அதிபரை வந்து இந்த வழக்குல அவரை அவருடைய ஃபைல்ஸ் வெளியே வருதுன்னு கூட இஸ்ரேல் பண்ற ஸ்கெட்சாக கூட இருக்கட்டும். ஆனால் அந்த ஸ்கெட்சுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு? நீ அப்படி ஒரு குழந்தைங்கள்ட்ட தவறாக நடக்கிறது, வன்முணர்ச்சி செய்கிறது அப்படிங்கிறது பல பெரிய தலைகள் பேர்லாம் இதில் வருத. இதில் வந்து உலகம் முழுக்க பலரும் இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய அளவில் சொல்றது. இந்த இருண்ட காலம் ஒன்று நடந்துச்சு இல்லை, முடக்க காலம், ஒரு நோயை பரப்பி விட்டாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சதி நபராக வந்து பில்கேட்ஸை சொல்லுவாங்க. அந்த பில்கேட்ஸ் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அந்த பில்கேட்ஸ் பேரும் இதில் இருக்குது. அவருடைய மனைவி வந்து நேற்று வந்து அவங்க ரொம்ப கேவலமாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பல பேர் சிக்கியிருக்காங்க, என் கணவன் கூட பல பேர் சிக்கியிருக்காங்க, இவரெல்லாம் இதை வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அவங்கெல்லாம் என் குழந்தைங்க மாதிரி இருக்காங்க, என்னுடைய மகள் வயதில் குழந்தைங்க அவங்கெல்லாம் இப்போ வளர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது. இந்த பாலியல் நிகழ்ச்சி ஒரு குழந்தைங்க மனசில் நடக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு நடக்கிறதும் வேற. சிறு வயதில் நடக்கிற சம்பவங்கள் வந்து அவர்களுடைய ஆயுள் முழுக்க அவர்களுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய அனுபவமாக, கசப்பான அனுபவமாக மாறும். சின்ன வயசில் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் பின்னாடி யோசிக்க யோசிக்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து நிம்மதியற்றதாக மாறிப்போம், அவங்க வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டு போய் அது மாதிரியான பெரிய தலைகள்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து விருந்தாக்குறத ஒருத்தன் தொழிலாக வச்சுருக்கான். அந்த நபருடைய லிஸ்ட்டில் பல ஆள்களுடைய பெயர்கள் இருக்குது. இந்தியாவை சேர்ந்த நபர்களுடைய பெயரெல்லாம் அதில் அடிபடுது. அது பல விஷயங்கள், வேறு விஷயங்களுக்கெல்லாம் அடிபடுது. இதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிற நிகழ்வுகளில் பெரிய அளவில் அதிர்ச்சியை உண்டு பண்ணணும். இந்த ஃபைல்ஸ் மூலமாக இஸ்ரேல் பல காரியங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஈரான் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் ஒரு போர் சூழல் நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி பேச்சு ஓடுது. அதுக்கு இந்த ஃபைல்ஸும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது அதே மாதிரி இந்தியா அமெரிக்க ஒப்பந்தம் இதாகுது. அமெரிக்கா வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது நண்பர் மோடிக்கு தெரியும்லாம் சொன்னார். இப்போ அந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுது. இப்போ ட்ரம்ப் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். இதுக்கு பின்னணியில் என்ன நடக்குது, ஏன் இந்த பெயர்கள் உலா வருது அப்படிங்கிறதுலாம் பல வகையில் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அடுத்தடுத்து நடக்க போகிற காட்சிகள், இந்த ஃபைல்ஸ் வந்து பல நாடுகளில் நடக்க போகக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் முக்கிய காரணமாகவும் இருக்க போது, வரப்போகக்கூடிய போர்களுக்கும் இந்த ஃபைல்ஸ் முக்கிய காரணமாக இருக்க போகுது. இப்போ இந்த நிகழ்வுகள் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் சம்மந்தப்பட்டது, அவர்களுடைய பார்வையில் வந்து இது ஒரு சர்வசாதாரணமாக இருக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்ன பெருசாக என்ன ஆகிட போகுது, அன்றைக்கி காலகட்டத்தில் அவர்கள் இந்த இதில் சம்பந்தம் இது என்ன பெருசாக இதில் வந்துட போகுது, இல்லை தப்பு கிடையாது, என்னால் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க இருந்திருக்கலாம்ல. இது ஒன்று பெருசாக எடுத்துக்க முடியாதுல்ல. இதை எப்படி இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்க முடியும்? பெருசாக எடுத்துக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க, இது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இப்போ கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம இப்போ பேசுகிறோம். இங்கே இப்போ இந்தியாவில் சூழல் இப்படி இருக்குது, தமிழக கலாச்சாரங்கள் இப்படி இருக்குது, நம்ம அதை ஒட்டி நம்ம பேசுகிறோம். வெளிநாடுகளில் வந்து இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த அவருக்கு இப்படி தெரிஞ்சிருக்குமா? நம்ம சாதாரண விஷயமா இருந்தாலுமே நீங்கள் எங்கே இருந்தாலுமே என்னவா இருந்தாலும் ஒரு அவரே தான் சொன்னார், எங்கள் மகள் வந்து ஒரு வேளை மகளா பிறக்காமல் இருந்திருந்தான்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் பேசியிருப்பாரு. சர்ச்சையான கருத்து ஒரு கழிச்சடங்க அவன் சொல்லுவாங்க. அதுக்காக மற்றவங்க எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவன் பிம்பு கூட்டு போவான், வைப்பான், என்னன்னாலும் பண்ணுவான். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல அந்த நபர், அப்படியான நபர் கூட தொடர்பு ஏற்பட்டதே வந்து இதாக இருக்குது. நிறைய காணொலிகள் வருது, நிறைய காணொலிகள் வந்து அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு மனுஷன் எப்படி இந்த உலக நாடுகள் இருக்கிற மிகப்பெரிய தலைவர் எந்த லூப் செயின்ல அவர் அது எப்படி அவ்வளோ எளிதாக நெருங்க முடியும்? ஒவ்வொரு நாட்டு அதிபர்களை எப்படி எளிதாக நெருங்க முடியும்? ஒரு பிம்பால் எப்படி நெருங்க முடியும்? ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு மாவட்டத்தை சார்ந்தவரோ ஒரு மாநிலத்தை, அதுவே பெரிய விஷயம் எடுக்கிறது. ஆனால் உலக நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள், பெரிய தலைவர்கள் அவங்களெல்லாம் லூப்ல எடுக்கிறாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு காரணங்கள் ஏதாவது. அப்போ ஏதோ ஒரு வலை விரிக்கப்பட்ட வலையில இவங்க சிக்கியிருக்காங்க, அதனால உள்ள போயிருக்காங்க, அப்படிதான் எடுத்துக்க முடியும்.
அல்லது இவர்கள்ட்ட அந்த பலகீனம் இருக்கிற நேரடி தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இப்போ ஜெஃப்ரிக்கும் அந்த நாட்டு அதிபருக்கும் தொடர்பு இருக்குமான்னு தெரியல. இல்லை இன்னொரு நாட்டு அதிபருக்கும் ஜெஃப்ரிக்கும் எப்படி தொடர்பு வந்திருக்கும் அப்படின்னும் இல்லை. ஏதாவது ஒருத்தனை ஒருத்தன் பிடிச்சி அந்த இதில் இது ஒரு பார்ட்டி மச்சான் அப்படின்னு ஒருத்தனா போய் சிக்கிறானுங்கல்ல. இப்போ கஞ்சா பொருள் எந்த மாதிரி இதாகுது, ஒருத்தன்ட்ட கிடச்சி ஸ்கூலில் பள்ளிக்கூடங்கள் எப்படி பரவுது, மெத்து எப்படி பரவுது, இந்த மாதிரி தான். அதே மாதிரி இந்த பயில்களும் வந்து போய் சிக்கிருக்கலாம். இது அடுத்தடுத்து நடக்க போகிறது மூலமாக தான் தெரியுது. இன்னும் இல்லை, இதுக்கு பின்னாடி இந்த ஃபைல்ஸு இதுக்கு எல்லாம் கடந்து பில்கேட்ஸ் பேர் அடிபடுது எல்லாத்துலேயும். ஆமாம், எல்லாத்துலேயும் இந்த சூத்திரதாரியாக அந்த பில்கேட்ஸ் பேர் இருக்குது. இப்போ இதெல்லாம் எதிர்பாராத இதெல்லாம் மாட்டிட்டாங்களோன்னு தோணுது. ஏன் இவங்களோட பேர்லாம் வெளியே வந்து அம்பலமாகி இதாகுது. ஏன்னா இந்த ஒன்று நோயை பரப்புறது, புதிய வகையை நோயை பரப்பி விட்டு உலகத்தை முடக்குனாங்க. இப்போ அவர்களே இந்த ஃபைல்ஸில் சிக்கி இது அம்பலமாகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லாமல் அதை உடைக்கிறது, குடும்ப அமைப்பு முறையை சிதைக்கிறது எல்லாமே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கான வேலைகளில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சதி கோட்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஃபைல்ஸ் வந்து வேறு மாதிரி திருப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது நமக்கு. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு விவகாரம். அடுத்தடுத்து நடக்க போகிற உலக நாடுகளில் நடக்க போகிற பல நிகழ்வுகளுக்கு இந்த ஃபைல்ஸ் தொடர்பாக இருக்குது. இது குழந்தைங்களை அச்சமாக இருக்குது. பெண் குழந்தைங்களோ இல்லை ஆண் குழந்தைங்களோ, இப்போ ஆண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைங்களுக்கு நடக்கிறதாவது வெளியே சொல்லப்படுது. ஆண் குழந்தைங்களுக்கு நடக்கப்படுறதெல்லாம் வெளியே சொல்ல முடிய மாட்டேங்குது. அது இப்போ சமீப காலமாக வந்து ஆண் குழந்தைங்களை சீன்றது இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு போகுது. கேட்டால் வந்தால் நீங்கள் போக்சோ இருக்குது அது இருக்குன்னு. போக்ஸ் எல்லாம் யாரும் வெளியே போகிறது? ஒரு ஆண் சீண்டுதலுக்குள்ளாகிற ஒரு ஆண் குழந்தை சீண்டுதலுக்குள்ளாகிறானா அவனால் வெளியே சொல்ல முடியுமா? அவன் வெளியே போய் சொல்ல முடியுமா? வெளியே போய் சொன்னால் அவனை தான் சிரிப்பாங்க. இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ அதை எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி அதை எதிர்கொள்கிறது? அப்போ இவர்களுடைய சிக்கல் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தை பெரு அந்த இன்மைங்கிறது குறைவான எண்ணிக்கையில் இருக்கு. ஐயோ 1-2 மைனூட்டா தெரியும். ஊரில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, குழந்தை இல்லாத தம்பதிகள் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி எல்லாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை இருக்குது. இது மருத்துவமனைகள் எவ்வளோ உருவாயிட்டு, இது எவ்வளோ பெரிய சந்தையாக மாறுது. அப்போ இந்தியாவில் பல வகையான ஊசிகள் பாடுத்தடுத்து ஊசிகள் வருது. எப்பவும் நம்ம சொல்கிறது தான், எல்லா விஷயத்தையும் சந்தேகப்படு, எச்சரிக்கையாக இரு அப்படிங்கிறது தான். இது அப்போவுமே சொன்னோம். அப்போ ஒரு ஊசியை கொண்டு வந்தாங்க, அப்பவும் சொன்னோம், இப்பவும் சொல்கிறோம். குழந்தையின்மை இதையெல்லாம் உருவாக்குறதுக்கான சதி கோட்பாடுகளாக இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா நன்றி. நன்றி.